அவருக்கெல்லாம் புரிதல்லாம் கிடையாது, அரசியல் புரிதல்லாம் கிடையாது, அரசியல் ஏபிசிடியும் தெரியறதில்ல. இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் தெரியல. மக்கள்னால் நான் மக்களை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று ரசிகர்கள், அவங்களும் மக்கள் தான். இல்லை, அது எந்த இடத்துல சிக்கல் வருது? நிர்வாகிகளை 4900 பேரை பார்க்குறாரு, அதே ஒரு மக்கள் பரப்புரையை எங்களால் மாற்ற முடியலங்கிற ஒரு அரசியல் கட்சி அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்களே, அந்த நிலைப்பாடு எப்படி பார்க்குறாங்க? நிலைப்பாடுன்றதை விட அவங்களுக்கு அந்த சக்தி இல்லை. இப்போது வேலூருக்கு போகிறீங்க, எல்லாரும் எப்படி போகிறாங்க? இப்போ வேலூருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு, வேலூருக்கு வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறாரு. எப்படி போகிறாங்கன்னா, வேலூரில் போய்ட்டு அங்கே எங்கன்னா ஒரு இடத்துல தங்கிடுவாங்க. நைட்டு தங்கிட்டு காலையில் கட்சிக்காரங்களை பார்ப்பாங்க, முக்கியமான நிர்வாகிகளை பார்த்து எங்கே கூட்டம் போடுறோம். அந்த தொகுதியில் போய்ட்டு ஒரு கூட்டம் போடுவாங்க, தொகுதியில் ஒரு 10,000 பேர் பார்ப்பாங்க. அதுக்கு பக்கத்து தொகுதி இப்போ வேலூர் நீங்கள் போகிறீங்கன்னா அணைக்கட்டில் ஒரு கூட்டம் போடணும், அங்கே ஒரு 10,000 பேர் இல்லை 5,000 பேர் சந்திக்கலாம். சரி, அணைக்கட்டில் நீங்கள் நிர்வாகத்தை தான் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, பார்க்க வர்றதே 5,000 பேர் தானோ, இவங்களுக்கு அதுக்கு மேலே கூட்டம் வர்றதில்ல, அதை மாற்றுறதுக்கு வேண்டி நிர்வாகின்னு பேர் சொல்கிறாங்களோன்னு இப்போ எனக்கு சந்தேகம் வருது. சரி, நிர்வாகி 5,000 பேர் ரைட்டு, வட மாவட்டத்துலேருந்து வராங்க ரைட்டு. ஏன் அணைக்கட்டில் வந்து ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே, வாணியம்பாடியில் ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே, ஆம்பூரில் ஒரு கூட்டம் போட்டுருக்கலாமே. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அரசியல்வாதி போனீங்களே, வேலூருக்கு போகிறீங்களே, ஒரு 4 நாள் தங்கிட்டு அங்கேயே சரி, இந்த ஸ்ரீபுரம் அந்த கோயில் உங்களுக்கு செட் ஆகாது, இல்லை வேறு எதனா அங்கே பக்கத்தில் எதனா ஒரு நல்ல ஒரு சர்ச்சோ, இல்லை ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்சா மாதிரி ஒரு திருவண்ணாமலை, ஏதோ ஒரு கொஞ்சம் குளிராக இருக்கிற இடமா பார்த்து, ஏற்காடு, இந்த திருவண்ணாமலை, அங்கே ரூம் போட்டுக்கினா கொஞ்சம் சார் குழுன்னு இருக்கணும், அங்கே தங்கிட்டு கூட மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அந்தந்த ஊர் பக்கத்தில் கூட்டம் போடலாம் இல்லையா? திருவண்ணாமலையில் ஒரு 2 கூட்டம், வேலூரில் ஒரு 3 கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு ஒரு 5,000 பேர் வச்சா கூட 25,000 பேர் 25,000 பேராக இருக்கிறாங்க நிர்வாகி உங்கள் கட்சியில், முன்னணி நிர்வாகிகள் சந்திக்கிறதுக்கு. அப்போது இதெல்லாம் பிளானு. இந்த கணக்கை வந்து காட்டிட்டு எங்கள் ஐயா போனார், பிரச்சாரம் பண்ணார், ஓட்டு கேட்டார். அவர் தெருவாக போய் ஓட்டு கேட்க மாட்டார், தொகுதியாகவும் போகிறதில்ல. இல்லை, அமெரிக்கா மாதிரி வீடியோ கால் மூலமாக தான் 219 தொகுதியிலையும் ஓட்டு கேட்க போகிறதாக ஒரு தகவல் இருக்குது. கட்சியில் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்களா, ட்ரம்ப் கிட்ட போயிட்டீங்க, இங்கே உள்ளூர் அரசியல்லாம் முடிச்சு களம் மாறுது இல்லை, அரசியல் வந்து ஒரே மாதிரியான அரசியல் இல்லை. விஜய் தானே ட்ரெண்ட் செட்டராக இருக்கிறாரு. கரெக்டு, ட்ரெண்ட் செட்டர் தான். குட்டி பசங்களாம் வாழ்ந்துன்னு வீடியோ கேம்லாம் விளையாடினுங்கிறாங்க. நீங்கள் போடுற வியூஸு, வீடியோ மீம்ஸு, வைரல்ஸ்லாம் அதெல்லாம் போய் அவங்க வந்தவுடனே ஒரு 5 வருஷம் 2026 2031 அவங்களுக்குலாம் 20-22 வயசு வந்துடும். இப்போ 13-12 வயசில் இருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக 18 வயசு வர்றதுக்கு, இல்லை 15 வயசில் இருக்கிறவங்க கரெக்டாக 20-22 வயசு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2031 விஜய் சார் இந்த பிரச்சாரம் பண்ணால் 2031 சிஎம் ஆகிடலாம்.